لا إله إلا الله நஹ்மது வனஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிற பொழுது, இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறுகிறான். பொறுமை என்பது 3 விதத்திலே கையாள வேண்டும் என்று எழுதுகிறார்கள். ஒன்று, கல்வி ரீதியாக ஒரு மனிதனுக்கு பொறுமை வர வேண்டும். மற்றொன்று, நாவு ரீதியாக பொறுமை வர வேண்டும். மூன்றாவது, உறுப்புகள் ரீதியாக பொறுமை வர வேண்டும். கல்வி ரீதியான பொறுமை என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்வது. அப்படி கல்வி ரீதியாக வரக்கூடிய பொறுமைதான் மிக மிக முக்கியம். வெளிப்படையிலே நாம் பொறுமையாளர் போல் இருந்தாலும் கூட வெகு நாட்கள் நிலைக்காது. அது சிறிது பொறுமையாக இருப்பது போன்று வெளியிலே அவர்கள் நடிக்கலாம், கட்டுப்படுத்தலாம். நடிப்பது என்று சொல்லுவதை விட நாம் ஏன் கோபப்பட வேண்டும் என்று கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கலாம். அந்த தவறு தொடர்ந்து செய்கிற பொழுது அந்த பொறுமை இழந்துடும். எத்தனை தடவை தான் நானும் பொறுமையாக இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு தன்மை இழந்துடும். அதனால் நாவலையும் செயல்பாடுகளையும் உறுப்புகளையும் செய்யக்கூடிய அந்த பொறுமையை விட உள்ளம் ரீதியாக வரக்கூடிய பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி உள்ளத்தில் பொறுமையை நாம் பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை சொல்லுகிற பொழுது, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ, நாம் உங்களை பல விதத்தில் சோதிப்போம். அச்சத்தை கொண்டு சோதிப்போம், ஏதாவது ஆட்சியாளர் ரீதியாக உங்களுக்கு பயத்தை கொண்டு சோதிப்போம், அல்லது உயிர் ரீதியான பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். சமயத்தில் உங்களுக்கு பசியை கொண்டு நாம் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், பொருளாதாரங்கள் திடீரென்று குறைந்து விடுவது, உயிர் சேதங்கள் ஏற்படுவது, உங்களுடைய கனிவருக்கங்கள், அதாவது வியாபார ரீதியான உள்ள பொருட்கள், வாழ்வாதாரங்கள்லாம் திடீரென்று குறைந்து போகும். இப்படியெல்லாம் நாம் சோதிப்போம் என்கிறான் அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தில் செலுத்துகிற பொழுது. அப்படி சோதிப்போம் என்கிறான். இதற்கு சில நவீன காலத்து உலமாக்கள் இப்படியும் விளக்கம் சொல்லுகிறார்கள். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், அந்த உயிர் ரீதியான சோதனை என்று வருகிற பொழுது அது நோயை கொடுத்தும் சோதிப்போம் என்பதாகவும் விளங்க சொல்லுகிறார்கள். சில நேரங்களில் நமக்கு பிரியமானவருக்கு உயிரையும் அல்லாஹ் எடுத்து விடுவான், அல்லது நமக்கு உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நோயையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்போ இதுவே அல்லாஹுடைய வாக்குறுதி, முஃமினாக இருப்பவருடைய வாக்குறுதி. உங்களுக்கு அப்படி தான் நடக்கும். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ரொம்ப அப்படியே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. இதுவெல்லாம் மாறி மாறி வரும். பாதையை இது சொல்வதற்குரிய நோக்கம் என்ன? நாம் உளவியல் ரீதியாக இதை நாம் எதிர்நோக்குகிற பொழுது, இங்கிருந்து நாம் ஒரு ஊருக்கு செல்லுகிறோம், கோயம்புத்தூர் வரைக்கும் பயணம் போகிறோம் அப்படின்னா புதிதாக போகிறவர்களுக்கு டென்ஷன் ஆகும். என்னது, வரக்கூடிய பெண்டு, வரக்கூடிய வேகத்தடை, புதுசாக போகிறப்ப என்னப்பா அது அப்படின்ட்டு. பழகுனவங்களுக்கு அவங்க தூங்கினா கூட கரெக்டாக அங்கே போய் பிரேக் அடித்து வேகத்தில் தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அவங்க அதை மட்டும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. இதுதான் இங்கே வேகத்தடை இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ அந்த மனசில் பதட்டம் குறையும். இங்கேருந்து ஒரு லாங் ட்ராவல் செய்கிறோம் அப்படின்னா சென்னை வரைக்கும், புதுசாக ஒருத்தன் அர்ஜெண்ட்டாக போகிறவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா கோபம் வரும். ஏன்னாப்பா கண்ட இடத்துல ஸ்டாப் நிற்கிறான் அப்படின்னு கோபம் வரும். ரெகுலராக போகிறவங்களுக்கு தெரியும், அப்படி தூங்கிட்டு இருந்தால் கூட ஓ சரி அடுத்த ஸ்டாப் வந்துருச்சு போல், திருச்சி வந்துருச்சு போல் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை உணர்ந்துக்கிட்டு அந்த டென்ஷன் எல்லாம் வாழ்வோம். பார்த்தீங்களா, இதுதான் சபுருங்கிறது. உள்ளத்தை இப்படி பக்குவப்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த ஆயத்துகள்லாம் நான் உணர்ந்து சரி எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறது தானே, ஏதாச்சும் ஒரு நட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா
அதை பற்றி ரொம்ப பெருசாக நம்ம தினசரி கவலைப்பட்டுக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லியிருக்கிற வாக்குறுதி தானே, அதுக்கான தப்பு செஞ்சுக்கிட்டு வர்றதை அப்படி செய்யக்கூடாது. தவறு செஞ்சீங்கன்னா அது தண்டனையாக வரக்கூடியது, நல்லோர்களுக்கும் வரும், அது சோதனையாக வரும். கெட்டவங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம செய்கிற பாவத்துக்கு தண்டனை, அவங்க புரிஞ்சிக்கணும், சரி அல்லாஹ் நம்மளைய தண்டிக்கிறான், திருந்தணும். நம்ம நல்லது தான் செய்கிறோம், இது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா சரி இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தானே, அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக, உயிர் சேதம் ரீதியாக ஏதாச்சும் ஆபத்து வரும்னு சொல்லியிருக்கான் தானே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அதை நம்ம பெருசுப்படுத்திக்க மாட்டோம், ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம். அதே அல்லாஹ் சொல்கிறான், பஷீரி சாபிரீன், அந்த பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். யார் தெரியுமா? அல்லதீன இதா அசாமத்துக்கு முசீபத்துன்னு காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி ஒரு முசீபத்து வந்துருச்சுன்னா இன்னா லில்லாஹ், ஒரு மௌத்து வந்துருச்சுன்னா கூட இதை பற்றி அல்லாஹ் ரொம்ப திட்டாமல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சரி அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், அல்லாஹ்ட்டேருந்து வந்தது அல்லாஹ்ட்டே போயிடுச்சு அப்படின்னு விட்டுருவோம். வாழ்க்கையில் மௌத்துக்கு மட்டும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை இன்னா லில்லாஹ். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம சின்ன வயசில் பழக்கியிருப்பாங்க, கரண்ட் போனால் கூட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறேன் இல்லைங்களா. இப்படி தான் அல்லாஹ் வாழ சொல்கிறான். எல்லா தவறுகளையும், எல்லா விதமான கஷ்டங்களும் உங்களுக்கு வரலாம், அது மாற்றி மாற்றி வரலாம். தவறு செய்தால் அந்த தவறுடைய மன்னிப்புக்காண்டி வரலாம். ஒரு முஃமினுடைய ஒரு முள் குத்தினாலும் கூட, ஒரு சளி பிடிச்சாலும், காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும் அது மூலியமா அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அதுவே சின்ன சின்ன பாவங்கள் செய்கிறார் அப்படின்னா அதுக்குள்ள சோதனைகள் எல்லாம் கொடுக்க தான் செய்வான். அதை நாம் புரிஞ்சிக்கணும். அந்த இடத்துல நாம் இன்னொருத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, அவன் செஞ்சதுக்கு வந்துருச்சு அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம செஞ்சதுக்கு வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறது எல்லாத்துக்குமான சோதனைகள் மாற்றி மாற்றி வர. மனிதன் என்றாலே குறிப்பாக முஃமின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களையா, ஒரு முஃமின் என்பவன் வேட்டிலிருந்து பள்ளத்துக்கு தண்ணி பாயிற மாதிரி அதிகமான சோதனைகள் அகப்பட்டு கொண்டே இருப்பார். அதுக்காக வேண்டி அல்லாஹ்வை நம்ம நிராசை அடைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயங்கள் மாற்றி மாற்றி சோதனை வரும், ஆனால் அல்லாஹ் கைவிட மாட்டோம். எப்போ நாம் பொறுமையோடு இருக்கணும். அந்த பொறுமை தான் கல்வி ரீதியாக வரக்கூடிய அந்த பொறுமை. அப்போ மற்ற ரீதியாக வரக்கூடிய பொறுமையை விட உள்ளத்தில் பொறுமையை பக்குவப்படுத்திட்டோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்கிற மாதிரி வந்துருச்சா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு ரொம்ப பெருசுப்படுத்தாமல் நம்ம அதை விட்டுருவோம். இப்படி இருக்கிறது அல்லாஹ்க்கு பிடிக்குங்கிறான். பஷீரி சாபிரீன், அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள். என்ன தெரியுமா? அவருக்கு அல்லாஹுடைய சலவாத்தும் கருணையும் உண்டாகிறது, ரஹமத்தும் உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பொறுமையாளர்களுக்கு தான் எண்ணற்ற முறையில் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் என்பதாகவும் சொல்லுகிறான். பொறுமையாளர்கள் அந்த சோதனையை தாங்கி கொண்டு அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, இந்த உலகத்தில் அவர்களுடைய சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் நிறைய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். பொறுத்து கொண்டால் கியாமத்தில் எந்த பாவமும் இருக்காது. ஏன்னா நீங்கள் உலகத்தில் சின்ன சின்ன பாவத்துக்கு அப்பப்போ நான் அவங்கள சோதிச்சுட்டேன், சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லிடுவான். எப்போ அந்த சோதனையை பொறுத்துக்கணும், அதனுடைய அந்த இழப்புகளை பொறுத்துக்கணும். அந்த நேரத்தில் நான் மனசு விட்டுட்டோம் அப்படின்னா அது அந்த பட்டியலில் சேராது. இப்போ சோதனை என்பது இயல்பான விஷயம். அந்த நேரத்தில் கல்வி ரீதியான பொறுமை வேண்டும். அப்படிப்பட்ட பொறுமை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருள் புரிவானாக. பொறுமையாளர்களின் கூலியை பரிபூர்ணமாக நாம் பெறக்கூடிய பாக்கியத்தை வல்லர் ரஹ்மான செய்வானாக்குவா. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين.